ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த குழந்தைங்களோட கையில் பொக்களம் போல் பரு போல் இருக்கிறத, இது நம்ம பார்த்தா என்ன நினைப்போம்? அம்மை போட்டிருக்கு இந்த மாதிரி தான் நம்ம நினைப்போம். இதே மாதிரி தான் அயனாக்கும் வந்துருந்துச்சு. நாங்களும் ஒரு 2-3 நாள் ஓகே அதுதான் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அப்புறம் அயனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக ஆரம்பிச்சிச்சு. அவளால் சாப்பிட முடியலை, நிற்க முடியலை, உட்கார முடியலை. அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் சரி டாக்டரை போய் பார்ப்போம் என்ன தான் பிரச்சனை. ஏன்னா பொக்களம் போல் இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு ரொம்ப வலிக்கும்ல, அதனால் போய் பார்த்தோம். டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஒரு டிசீஸ், ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கெல்லாம் புதுசாக இருந்துச்சு. நான் இப்படி ஒரு டிசீஸ் எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. அதுக்கப்புறம் இது சீக்கிரமே எனக்கு சரியாயிரும் தான், இருந்தாலும் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு சொன்னார். ஏன் அப்படின்னா, இது வெளியே காட்டாது. இது ஒரு பொக்காளம் போல் இருக்கும், பருவ போல் இருக்கும். அப்போ நம்ம நினைப்போம் வரும் 2 நாள் போகும், ஏன்னா வெயில் காலம்ல வேனல் மாதிரி வந்துட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிப்போம். நான் அப்படி நினச்சிக்கிட்டேன். இதில் இம்பார்ட்டண்ட்டே குழந்தைங்களுக்கு ஃபீவர் இருக்காது. ஃபீவர்னால் ரொம்ப நார்மலான ஒரு டெம்பரேச்சர் தான் அவளுக்கு இருந்துச்சு. ஃபீவர் மாதிரியே இல்லை. பொக்கா இருந்தால் நமக்கு ஃபீவர் வந்துடும், பிள்ளைங்கள் இருக்க விடாது. பட் இது என்னென்னா குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுவுமே சாப்பிடலை, த்ரோட் பெயின் எல்லாமே இருக்குது. பட் அவளுக்கு ஃபீவர் எதுவுமே இல்லை. ஸோ நாங்களும் டவுட் படலை. டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்கிறாரு, இந்த டிசீஸ்க்கு லோ டெம்பரேச்சரில் தான் இருக்கும். லோ டெம்பரேச்சர்னால் நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருக்கும். நமக்கு காட்டாது, பட் பிள்ளைங்களை ரொம்ப நம்ம பிள்ளைங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தும். அவங்களால சாப்பிட முடியாது, இருக்க முடியாது. அப்படிங்கிறனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என் மவெல்லாம் நைட்டு படுக்க மாட்டா. அப்படியே ஒரு மாதிரி குப்பரை தான் படுத்து உறங்குனா 2-3 நாள். அப்புறம் டாக்டர் இது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஒரு காய்ச்சல் தான், இது ஒரு 5-6 நாளையில் குறைஞ்சிரும். இன்னொரு முக்கியமான விஷயம்னா இது ரொம்ப பரவும். இப்போ நம்ம இன்னொரு பிள்ளைங்க கூட இருக்கும்போது ஃபீவர் நார்மலாகவே பரவும். இது என்னென்னா கொப்பளம்லாம் இருக்கிறதுனால இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதனால் மற்ற பிள்ளைங்களோட விடாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்கூல்லாம் இருந்துச்சுன்னா லீவ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த களிம்பு, அப்புறம் காய்ச்சலுக்கான சிரப்பு, அப்புறம் ஆன்டிபயோட்டிக் இதெல்லாமே தந்தாங்க. இது அயனோட கை தான். நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக்கு, இந்த மருந்து எல்லாமே, அப்புறம் இந்த க்ரீம் எல்லாம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் அயனாக்கு இந்த மருந்து எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு புண்ணு வாட ஆரம்பிச்சிச்சு. அவளுக்கு டெக்ஸில் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் குறையுமா இல்லைங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ குப்பளமாக இருந்துச்சு. அதெல்லாம் போட ஒரு 5-6 நாள் போடும்போதே குறைய ஆரம்பிச்சிச்சு. டாக்டரும் அதுதான் சொன்னார், தைரியமாக போங்க, கண்டிப்பாக குழந்தைக்கு குறைஞ்சிரும். அதே மாதிரி குறைய ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு நார்மலான குழந்தைங்களுக்கு நார்மலாக வரதான். இந்த வீடியோ எதுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது ஒரு அவேர்னஸாக அவங்க எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா இதை பார்த்து யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகணும்ல. எல்லோரும் இது பொக்கை நினச்சிட்டு அந்த மாதிரி இருப்பாங்களா, அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர்